வெல்கம் பேக் டு அவர் ராஜபாணி ப்ராடக்ட். இப்போ நம்ம அந்த லெசனில் இப்போ இதோட கண்டினியூட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமி ஆட்டோகமி தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை. இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்கு அந்த உத்திகள் என்னெல்லாம் இருக்குது, கான்ட்ரிவன்சஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, கண்டிப்பாக 2 மார்க் இந்த இதில் வரக்கூடிய கொஸ்டின். இதில் ஓவராலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம். அதாவது அயல் மகரந்த சேர்க்கைக்கான உத்திகளை தாவரங்கள் என்னென்ன வச்சுருக்கு, என்னென்ன டெக்னிக் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டைக்ளைனி ஆர் யூனிசெக்ஷுவாலிட்டி. தமிழில் ஈரினப்பிரிதல் ஆர் ஒருபால் தன்மை. ஈரினப்பிரிதல் ஆர் அல்லது ஒருபால் தன்மை. அதாவது ஆண் பெண் மலர்கள் வந்து ஒரே தாவரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொனிஷியஸ். அதில் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு ஆண் மலர் இருக்குது, அங்கே வந்து ஒரு பெண் மலர் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நடக்க முடியும்னா அந்த மாதிரி தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி ஒருபால் மலர் தாவரங்கள் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? பொராசஸ், கேரிகா, ஃபோனிக்ஸ், அதான் பெரிச்சம்பளம், டைஈசியஸ். இதுக்கு வந்து பார்க்க இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எக்ஸாம்பிள் வரும். சரி, இது வந்து ஆண் மலர், அதாவது மேல் பிளான்ட் தனி, ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச இந்த பப்பாளி இப்படிலாம் இருக்குல்லையே, அது மாதிரி. அடுத்தது மோனோக்ளைனி ஆர் பைசெக்சுவாலிட்டி. ஓரிட அடைதல், இருபால் தன்மை. இதில் ஃபஸ்ட்டு என்னது? இருகால முதிர்வு. அதே இதை எப்படி பிரிக்கிறாங்க? புரோட்டாயின்ட்ரி, புரோட்டோகைனி. இதில் புரோட்டோ அப்படின்னாலே முன்னாடின்னு அர்த்தம். அப்போ புரோட்டோன்றினா ஆண் முன் முதிர்வு, புரோட்டோகைனினா பெண் முன் முதிர்வு. இப்போ ஒரு தாவரத்தில் மேல் ஸ்டேமன்ஸும் இருக்குது, கைனீஷியம் இருக்குது. ஆனால் ஸ்டேமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகிடுது, கைனீஷியம் அப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா அங்கே எது நடக்க முடியாது அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்க முடியாது, தன்மகரந்த சேர்க்கை வந்து நடக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? புரோட்டாயின்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில பிளான்ஸில் கைனீஷியம் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கும், ஆனால் எதுவும் டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. ஸ்டேமன்ஸ் வந்து போலன் கைன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. அது வந்து என்ன சொல்கிறாங்க? புரோட்டோகைனி. இதை திரும்ப எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னா ஹெர்கோகாமி. தமிழில் பால் உறுப்பு தனிப்படுத்துதல். அதுக்கு எக்ஸாம்பிள் குளோரியோசா சூப்பர்பா. அதாவது சூலகத்தண்டு இந்த சைடில் இருக்குது ஒரு திசையில், ஆண்ட்ரிஷம் இந்த சைடில் இருக்குது, எதிர் திசையில் இருக்குது. அப்போ இங்கே எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை? தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கே எது தான் நடக்க முடியும்? அயல் மகரந்த சேர்க்கை தான் நடக்க முடியும். அதே இதுக்கு ஹைபிஸ்கஸ் பார்த்துட்டிங்கன்னா மகரந்தத்தாளுக்கு மேலே சூழ்முடி இருக்குது. இங்கே இது மகரந்தத்தாலும் இதுக்கு மேலே சூழ்முடி இருக்குது. சூழ்முடி இங்கே இருக்குது, குட்டை அப்படி இல்லை, அது கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அதை என்ன சொல்லிடுறாங்க? ஹெர்கோகாமி, பால் உறுப்பு தனிப்படுத்தம். அதுக்கப்புறம் ஹெட்டிரோ ஸ்டைலி, மாற்று சூலக தண்டு தன்மை. இதுதான் வந்து சம நீளமின்மை. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கைனீஷியம், இது ஆண்ட்ரிஷியம், ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இங்கே எது நடந்துடும்? செல்ஃப் பாலினேஷன் நடந்துடும். அப்படி இல்லை, இவ்வளோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் அந்த நீளம் லென்த்து அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது? ஹெட்ரோ ஸ்டைலி. அதையே திரும்ப டைஸ்டைலி. டைனா என்ன சொல்லியிருக்கோம்? மோனோனா 1, டைனா 2 விதமான சூலக தண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரைமுலா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இதில் 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. ஒன்று வந்து பைனைடு ஃப்ளவர், ஊசி மலர். இன்னொன்று வந்து த்ரமைடு, ஊசிக்கண் மலர். இதில் எல்லாமே கைனீஷியம் எல்லாமே பெருசாக இருக்கும், ஆண்ட்ரிஷியம் எல்லாமே ரொம்ப சிறுசாக குட்டையாகவே இருக்குது. இது அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க.
இது திரமைடு, ஊசிக்கண் மலர், அதில் எல்லாமே குட்டை சொல்லுவோம். அப்போ இங்கே உள்ளதும் இதுவும் தான் ஈக்குவலாக போக முடியும். இங்கே உள்ள குட்டை ஆண்ட்ரிஷியமும் குட்டை அதில் உள்ளது வந்து எங்கே போக முடியும், அந்த இதுக்கு போக முடியும். அது மாதிரி தான் அடுத்தது என்னது, ட்ரை ஸ்டைலி, 3 விதமான 3 சூலக தண்டு தன்மை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லித்ரம், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லித்ரம். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, செல் ஸ்டெரிலிட்டி, செல் ஸ்டெரிலிட்டி, தன் மலட்டுத்தன்மை அல்லது தன் ஒவ்வாமை. ஒரே பிளான்ல ஆன்டிஷியம் இருக்கும், கைனிஷியம் இருக்கும். பட் ஆன்டிஷியத்தினால என்ன பண்ண முடியாதுன்னா ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாமல் போயிடும், இல்லை கைனிஷியத்தினால ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியாமல் போயிடும். அதுதான் வந்து என்னதுன்னா மலட்டுத்தன்மை, செல். இதெல்லாம் எதுக்கு காரணம், இதெல்லாம் எதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின். இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 மார்க் இந்த ஹெட்டிங்கில் இருந்து 2 மார்க்கில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கான்ட்ரிபன்சஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன், டைக்ளைனி, யூனிசெக்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் மொனிஷியஸ், அப்புறம் மோனோக்ளைனி அண்ட் பைசெக்சுவாலிட்டி. கண்டிப்பாக கேட்குறது ப்ரோடைன்ட்ரி, புரோட்டோகைனி, ஆண் முன்முதிர்வு, பெண் முன்முதிர்வு, கெர்கோகாமி, அதில் குளோரியேசா சூப்பர்பான்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஹைபிஸ்கஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்புறம் ஹெட்ரோ ஸ்டைலி, டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி, செல் ஸ்டெரிலிட்டி. இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரைமுலா, பினியாய்டு ஃப்ளவர், ட்ரமைடு ஃப்ளவர், ஊசி மலர், ஊசிக்கண் மலர். சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் பாலினேஷனாக என்னன்னு பார்த்துருக்கோம், மகரந்த சேர்க்கைனா என்ன, அதோட வகைகள் என்ன, இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஆட்டோகாமியில் 2-3 எக்ஸாம்பிள் இருக்குது, கிளிஸ்டோகாமி, ஹோமோகாமி, இதுக்கு கமலிங்க, இங்கே மெராபிஸ். இது மாதிரி இங்கே ஜீனோகாமினா என்னென்னு கேட்கலாம், ஜீனோகாமினா என்னென்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கெய்ட்னோகாமி அப்படின்னு கேட்கலாம். சரியா, இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 மார்க் இந்த ஹெட்டிங்கில் இருந்து 2 மார்க்கில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கான்ட்ரிபன்சஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன், டைக்ளைனி, யூனிசெக்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் மொனிஷியஸ், அப்புறம் மோனோக்ளைனி அண்ட் பைசெக்சுவாலிட்டி. கண்டிப்பாக கேட்குறது ப்ரோடைன்ட்ரி, புரோட்டோகைனி, ஆண் முன்முதிர்வு, பெண் முன்முதிர்வு, கெர்கோகாமி, அதில் குளோரியேசா சூப்பர்பான்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஹைபிஸ்கஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்புறம் ஹெட்ரோ ஸ்டைலி, டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி, செல் ஸ்டெரிலிட்டி. இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரைமுலா, பினியாய்டு ஃப்ளவர், ட்ரமைடு ஃப்ளவர், ஊசி மலர், ஊசிக்கண் மலர். சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் பாலினேஷனாக என்னன்னு பார்த்துருக்கோம், மகரந்த சேர்க்கைனா என்ன, அதோட வகைகள் என்ன, இதில் அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான உத்திகள் என்ன அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கணும். சரியா, ரைட். ஸோ இந்த வீடியோ வழக்கம் போல் கேட்குறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம். நன்றி.